Hey guys, welcome back. இது வந்து நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் சீரீஸில் அடுத்த வீடியோ, ஏழாவது வீடியோ நினைக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இதோட விட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதுலேருந்து. ஓகே, ஸோ ஹெடரில் பாதி ஸ்டைல் கொஞ்சம் விட்டுருந்தோம். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த ஏ டேக்கை செலக்ட் பண்ணி கலர்ஸை வந்து மாற்றிக்கிறேன். கலர் ஹேஸ் என்ற கலர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கலர் தெரியலன்னா இந்த மாதிரி கலர் பிக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றது வந்து ஆமாம், ஒரு வகையான ஒயிட் கலர். சாரி, இடின்னு யூஸ் ஆகிருக்கு. ஓகே, வெல் அதை விடுங்க, அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி கலர் தான். ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி வரும், ஒரு டிம்மான ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி நான் இந்த இதையும் கலர் மாற்றுவோமான்னு நினைக்கிறேன். லோகோக்கும் கலர் ஓகே. சும்மா இது பேசிக் டிசைன் தான், பின்னாடி பார்க்கலாம். நம்ம இதை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் பண்ண முடியும் இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும். ஸோ நாங்கள் பின்னாடி பார்க்கலாம் பற்றி. ஸோ இப்போதைக்கு இதை அப்படியே விடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் இதுக்கு வருவோம், செக்ஷனுக்கு. ஸோ செக்ஷன் ஓகே. ஸோ இப்போ செக்ஷன் HTML பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ டேக்குள்ளே இமேஜ் டேக் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த யூஎல் டேக்கில் இருக்க மார்ஜினை ரிமூவ் பண்ணுவோம். செக்ஷன் யூஎல் மார்ஜின் 0, பேடிங் 0. ஓகே, ஓகே இது இப்படி வரும். ஸோ மார்ஜின் பேடிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து செக்ஷனில் இருக்க யூஎல்ல இருக்க எல்ஐ டேக்கை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்ஐ டேக்ன்றது டிஸ்பிளே பிளாக் லெவல் எலிமெண்ட். இன்லைன் பிளாக். ஸோ இப்படி வரும். இப்போ வந்து நான் ஒவ்வொரு எல்ஐ டேக்குக்கும் வந்து அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு இதோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார்ன்றது வந்து ஒரு செலக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. உங்களோட பேஜில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். லைக் இந்த HTML இருக்க எல்லா எலிமெண்ட்டையும், பாடி டேக்லேருந்து, ஹெடர்லேருந்து, டிவ்லேருந்து, நேவ்லேருந்து, யூஎல்லேருந்து, இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. இது CSSல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாக்ஸ் சைஸிங் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி CSS3ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் போர் பாக்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்ன பண்ணுமுன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற பேடிங், மார்ஜின் எல்லாத்தையும் நீங்கள் என்ன வித் கொடுக்குறீங்களோ அந்த வித்துக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜுக்கு 100 பிக்சல் வித் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேடிங் 20 பிக்சல் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து வித் வந்து 80 பிக்சல் ஆகும். அந்த 100லேருந்து 20 பிக்சலை பேடிங்கும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அதுவே நீங்கள் அந்த போர்டு பாக்ஸ் கொடுக்காட்டிக்கு இது வந்து 20 பிக்சல் பேடிங் கொடுத்தீங்கன்னா 100 பிக்சல் வித் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 2 சைடுக்கும் 20 பார்த்தீங்கன்னா 40. ஸோ 140 பிக்சல் வித் எடுக்கும். அதனால தான் இது கொடுக்குறது. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே எல்ஐ டேக்கு வித் வந்து 50 பிக்சல்னு 50% கொடுக்குறேன். ஓகே, ஏதாவது மார்ஜின் இது எழுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த எல்ஐ டேக்கை சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஓகே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இது ப்ராப்ளம், இது அந்த நியூ லைன்ஸ் கரெக்டாக ரீட் பண்ணோம். ஸோ எதுக்கு நான் இதை ஒரு லைனில் போட்டு பார்க்குறேன் என்ன மாதிரி வருதுன்ட்டு. கரெக்ட். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இந்த HTML நீங்கள் இப்படி நியூ லைன் கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு நியூ லைன் கேரக்டர் மாதிரி எடுக்குது. ஸோ இது வந்து நிறைய டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒரே லைனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் CSS வச்சு அதை பண்ண முடியும். -5 பிக்சல் கொண்டு வரணும்
ஏன்னா இது கரெக்டாக -5 பிக்சல் எடுக்கக்கூடியது இந்த நியூ லைன் கேரக்டர். ஸோ நான் சிஎஸ்எஸில் இது பண்ணாமல் என்ன இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நான் ஒரே லைனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே லைனில் கொண்டு வந்துடா இப்போ கரெக்டாக இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் இந்த இதில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அந்த எல்ஐ டேக்கு வந்து பேடிங் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 40 பிக்சல் பேடிங் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி வருது. அப்புறம் வந்து நான் இந்த இமேஜ் டேக் இருக்குல்ல செக்ஷனில் எல்ஐயில் ஐஎம்ஜி டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட வித் வந்து 100% கொடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக அந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதாக இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் இது மாறினது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்கேல் பண்ணிக்கும். ஸோ நாங்கள் மொபைலுக்கு வரும்போது இந்த நேவிகேஷனை கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி மொபைல் வியூவுக்கு வரும்போது நேவிகேஷனை சேஞ்ச் பண்ணுறது. அப்புறம் இந்த இமேஜெலாம் கொஞ்சம் இதாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இதையும் கொஞ்சம் பெருசாக்க முடியும் மொபைல் வியூவில். மொபைலில் எங்களோட பேஜை வியூ பண்ணி பார்க்கும்போது. ஓகே, இதுக்கு பண்ணால் கேப்ஷன் ஆட் பண்ணலாம் நாம் விரும்பினா. ஆனால் கேப்ஷன் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் பெரிய லெங்க்த்தாக போகும். ஏன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பயன்படுத்தி கேப்ஷன் எல்லாம் ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ வேணும்னா நாங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி, அதாவது இந்த ப்ராஜெக்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வர்றப்போ நாங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.